நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். துயரங்கள் நடைபெறும் காலங்களிலெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொண்டாட்டங்களில் இருக்கிறார் என்ற விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. காஷ்மீர் பகல்காம் தாக்குதல் கண்ணீருக்கு இடையே எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏகளுக்கு விருந்து வைத்திருக்கிறார். இப்படி கடந்த காலங்களில் நடந்தவைகளை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் அரசியல் களம் களை கட்ட தொடங்கியிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டில் பிரிஞ்ச அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஒன்றிணைந்திருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அண்மையில் அறிவித்துவிட்டு போயிருக்கிறார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது சலசலப்புகளை ஏற்படுத்தியது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் அதிமுக நிர்வாகிகள் பலர் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதிமுகவில் இருந்து சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் அடுத்தடுத்து விலகியிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐ வெளியேறிவிட்டது. இப்படியான சூழலில் எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் அதிருப்தி இல்லாமல் உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும் என்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களுக்கு விருந்தளித்திருக்கிறார். பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் உள்ள எம்எல்ஏக்களை சமாதானம் செய்யவே இந்த விருந்து வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த விருந்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. பாஜகவுடன் கூட்டணியை முடிவு செய்து தன் வீட்டில் அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி விருந்து வச்சார். அதன் தொடர்ச்சியாக பாஜக கூட்டணியில் அதிருப்தியில் இருக்கும் எம்எல்ஏக்களை குளிர வைப்பதற்காக இந்த விருந்து வைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவுற இருக்கும் நிலையில் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பிடித்தமான உணவு எது என்று கேட்டு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் வறுவல், மட்டன் சுக்கா, முட்டை, இறால், தொக்கு என அசைவ ஐட்டங்களும் அறுசுவை சைவ உணவகங்களும் இந்த விருந்தில் இடம்பெற்றிருக்கு. கட்சியின் அதிருப்தியாளர்களை சமாளிக்க வைக்கப்பட்ட இந்த விருந்து இன்னொரு பக்கம் சர்ச்சையை ஏற்படுத்திவிட்டது. காஷ்மீரில் பகல்காம் தாக்குதல் நடந்த நாடே துயரத்தில் இருக்கும் சூழலில் இந்த விருந்து தள்ளி வைத்திருக்கலாம் என விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலால் தேசமே அழுது கொண்டிருக்கும் நிலையில் பொறுப்பான பதவியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இப்படி விருந்துண்டு மகிழலாமா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். நாடே அழுது கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த விருந்து தேவையா என முன்னாள் அதிமுக பிரமுகர் மருது அழகராஜ் விமர்சித்திருக்கிறார். தேசத்தையே கண்ணீரில் மூழ்க வைத்த கதறல் ஒலி உலகையே உலுக்கியுள்ள நாளில் முதலமைச்சராக இருந்தவர் இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர், தேசிய கொடி கட்டிய காரில் பயணிப்பவர் எடப்பாடி தனது விருந்து கொண்டாட்டத்தை தவிர்த்திருக்க வேண்டும், குறைந்தபட்சம் அதனை தள்ளி வைத்திருக்க வேண்டும் என்கிறார் மருது அழகராஜ். இதே காஷ்மீர் பிரச்சனை 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற போது அதிமுக அதனை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், ஒண்டர்ஃபுல் காஷ்மீர் என அதிமுக தனி பாணியில் செயல்பட்டது. காஷ்மீர், ஒண்டர்ஃபுல் காஷ்மீர். This is a very popular song in one of the films acted by Dr. புரட்சி தலைவர் MGR. I again repeat it. Kashmir, beautiful Kashmir, Kashmir, wonderful Kashmir. 10 மாவட்டங்களில் கலவரம், பதற்றம், ஒரு மாதத்துக்கு மேலாக ஊரடங்கு உத்தரவு, மாநிலத்தில் அமைதி திரும்பவில்லை, இணையதளம், டிவி சேனல்கள், பத்திரிகை சுதந்திரம் முடக்கம், அப்பாவி மக்கள் பாதிப்பு, மாநிலம் முழுவதும் வன்முறை வெறியாட்டங்கள், 50க்கும் மேற்பட்டோர் பலி, 6000 பேர் காயம் என 2016 ஆகஸ்ட் மாதம் காஷ்மீர் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத இயக்க தளபதி ஃபர்ஹான் வானி பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்துத்தான் ஜம்மு காஷ்மீரில் வன்முறை வெடித்தது. பற்றி எரியும் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் எதிர்க்கட்சியினர். இந்தியாவின் உயிர்நாடி பிரச்சனையான காஷ்மீர் விவாதம் நடந்தபோது தமிழ்நாட்டின் மானத்தை கப்பலேற்றினார் அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன். அவர் ஆற்றிய உரை தமிழ்நாட்டை தாண்டி தலைநகர் வரை சந்தி சிரித்தது. குலாம் நபி ஆசாத், ராம் ஜெத்மாலானி, சீதாராம் யெச்சூரி என முக்கிய தலைகள் எல்லாம் உணர்ச்சி பொங்க கர்ஜனை செய்ய உயிர் போகும் பிரச்சனையில் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், ஒண்டர்ஃபுல் காஷ்மீர் என சிரித்தபடியே பாடியதுதான் கொடூரத்தின் உச்சம். சீரியஸான விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது நவநீத கிருஷ்ணன் அப்படி என்னதான் பேசினார்? அவர் பேசிய பேச்சை சிரிக்காமல் கேளுங்கள். புரட்சி தலைவர் MGR பாடி நடித்த பாட்டு இது. காஷ்மீரில் நிறைய தமிழ் திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி எடுக்கப்பட்ட படங்களில் பிரபலமாயின. காஷ்மீரில் விளையும் குங்குமப்பூவை தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுகிறார்கள்.
இதனால் அழகான குழந்தை பிறக்கிறது. என் மனைவியும் காஷ்மீர் குங்குமப்பூவைத்தான் சாப்பிட்டார். என்னுடைய மகளுக்கும் கொடுத்தேன். நாளை என் பேத்தியும் சாப்பிடுவார். காஷ்மீரோடு தொடர்பு இருப்பதால் நான் பெருமைப்படுகிறேன். அம்மா தயவால் தேர்வாணைய தலைவராக இருந்தபோது காஷ்மீரை சுற்றி பார்க்க போனேன். அங்கே பல இடங்களை பார்த்தேன். நல்ல உணவு கிடைத்தது. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தஞ்சாவூர் தான் செழிப்பான பூமி என நினைத்திருந்தேன். காஷ்மீரை பார்த்ததும் அந்த கருத்தை மாற்றிக்கொண்டேன். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கும் நாகூர் தர்காவுக்கும் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கும் போவோம். எல்லா இடங்களிலும் வணங்குவோம். காஷ்மீரில் தவறு நடந்திருக்கிறது. எங்கே நடந்தது, யார் காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் தீர்வு. காஷ்மீர் மக்கள் தமிழகத்தை நேசிக்கிறார்கள். நான் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தபோது காஷ்மீர் நீதிபதிகள் சென்னை வந்திருந்தார்கள். அவர்களை மெரினா, மாமல்லபுரம், புதுச்சேரி ஆகிய இடங்களுக்கு போக ஏற்பாடு செய்தேன். சென்னை ஐகோர்ட்டில் இருந்து 2 நீதிபதிகள் காஷ்மீர் சென்றிருக்கிறார்கள். அதனால் காஷ்மீருக்கும் தமிழகத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அழகான அமைதியான காஷ்மீரை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். அதுதான் புரட்சித் தலைவி அம்மாவின் விருப்பம். காஷ்மீரில் தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர கடவுளை வேண்டுகிறேன் என்றார் நவநீத கிருஷ்ணன். இந்த நவநீத கிருஷ்ணன் ஜெயலலிதாவின் முன்னாள் வழக்கறிஞர். அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் அட்வொகேட் ஜெனரலாக்கப்பட்டார். அதன் பிறகு தமிழ்நாடு தேர்வாணையத்தின் தலைவராக அமர்த்தப்பட்டார். அதன் பிறகு ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டார். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒரு மேட்டர் இருக்குது. அந்த காஷ்மீர் உரையில் காஷ்மீரைச் சேர்ந்த குலாம் நபி ஆசாத், கரண் சிங் ஆகியோரையும் நவநீத கிருஷ்ணன் குறிப்பிட்டார். இக்கட்டான சூழலில் அம்மா இருந்தபோது குலாம் நபி ஆசாத்தும் கரண் சிங்கும் உதவினார்கள். அவர்களுக்கு நன்றி என மறக்காமல் குறிப்பிட்டார் நவநீத கிருஷ்ணன். This is a good opportunity for me. I thank the leader of opposition, Mr. Ghulam Nabi Azad, and Mr. another Karan Singh, because they have real concern for the people of Tamil Nadu when our Amma was undergoing some trouble. ஜெயலலிதா கஷ்டமான சூழலில் இருந்தார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அது எந்த காலம்? அப்போது குலாம் நபி ஆசாத்தும் கரண் சிங்கும் எந்த வகையில் உதவினார்கள் என தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் உதவினார்கள் என்பதை நாடாளுமன்றத்திலேயே போட்டு உடைத்தார் நவநீத கிருஷ்ணன். அது மட்டுமா, காஷ்மீர் உரையை நவநீத கிருஷ்ணன் பேசுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் அதிமுக ராஜ்யசபா எம்பி சசிகலா புஷ்பாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் வெடித்தது. என் தலைவி என்னை அடித்து விட்டார் என ராஜ்யசபாவிலேயே சசிகலா கண்ணீர் விட்டு கதறினார். If an MP is being slapped by a leader, what is this, sir? We are having human dignity. அப்போது சசிகலா புஷ்பாவை பேச அனுமதிக்க கூடாது என சபாநாயகர் இருக்கை வரை ஓடி தடுக்க முயன்றார் நவநீத கிருஷ்ணன். அந்த நேரத்தில் எழுந்து குலாம் நபி ஆசாத் சசிகலா புஷ்பாவை தொடர்ந்து பேச அனுமதிக்க வேண்டும் என சொன்னார். Do you think that he or she should not be allowed to express her grievances? No, She has not been allowed to speak. She has not been allowed to speak whatever she wanted. தனக்காக குரல் கொடுத்த குலாம் நபி ஆசாத்துக்கு நன்றி சொன்னார் சசிகலா புஷ்பா. குலாம் நபி ஆசாத்துக்கு நன்றி சொல்ல துணிச்சல் வேண்டும். அது நவநீத கிருஷ்ணன் இருந்தது. 2018ஆம் ஆண்டு டெல்டா மாவட்டங்களை கஜா புயல் புரட்டி போட்டபோது அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மாமனார் வீட்டு விருந்தில் கலந்து கொண்டார். காவிரி டெல்டாவில் 12 மாவட்டங்கள் பாதிப்பு, 63 பேர் பலி, 3.42 லட்சம் வீடுகள் சேதம், பல்லாயிரக்கணக்கில் மரங்கள் வீழ்ச்சி, ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழப்பு என கஜா புரட்டி போட்ட வடுக்கள் ஏராளம். புயலுக்கு பின்னால் அமைதி ஏற்படுவதற்கு பதிலாக கொந்தளிப்புகளும் அழுகுரல்களும் எழுந்தன. புயலின் கோரத்தாண்டவத்தால் விவசாயிகள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் நிலை ஏற்பட்டது. ஒரு பேரிடர் நடக்கும்போது, கோரத்தாண்டவம் அரங்கேறும் போது பேரழிவுக்கு உள்ளான மக்களை ஆட்சி செய்கிற தலைவன் சந்தித்து ஆறுதல் சொல்வதுதானே உலகம் முழுவதும் உள்ள தியரி. இயல்பு நிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழந்ததை திருப்பித் தர முடியாவிட்டாலும் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தருவது என்பது அடிப்படை மனிதாபிமானம். அரசின் அந்த தார்மீக கடமையும் தவறியது. தாமதமாக வந்து தேவதூதன் வேஷம் கட்ட ஆரம்பித்தது அன்றைய பழனிசாமி அரசு. முதல் ஆளாக சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட வேண்டிய முதலமைச்சர் பழனிசாமி 5 நாட்கள் கழித்துத்தான் பாதிப்புக்குள்ளான ஏரியாவை எட்டி பார்த்தார். முதல்வர் ஏன் செல்லவில்லை என விமர்சனங்கள் எழுந்த பிறகே அங்கே போனார். புதுக்கோட்டை, மாப்பிள்ளையார் குப்பம், தஞ்சை, சூரப்பள்ளம் இடங்களுக்கு சென்று ஆளும் கட்சிக்காரர்கள் போலீசார் புடைசூழ கடுமையான பாதுகாப்பு வளையத்துக்குள் இருந்தபடியே சிலருக்கு மட்டும் நிவாரண உதவிகளை வழங்கிவிட்டு திரும்பினார் பழனிசாமி. புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு செல்லாமல் பாதியிலேயே திரும்பினார் எடப்பாடி பழனிசாமி. திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மண்ணில் கால்கள் கூட பதியாமல் ஹெலிகாப்டரில் எட்டென்று பார்த்ததோடு கடமை முடிந்தென நிறுத்தி கொண்டார். குட்டிகள் பாதிக்கப்படும் போது தாய் பிராணிகள் பரிவோடு
பக்கத்தில் நிற்பதுதான் விளங்கியல். அந்த இயல்பை கூட விளங்காமல் இருக்கிறது விளம்பரத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி அரசு. தன் ஆட்சியில் முல்லை கூட முடங்கிவிடக்கூடாது என தேரை முட்டு கொடுத்து விட்டு போனான் பாரி. எடப்பாடி பழனிசாமியோ மாமனார் வீட்டின் விழாவிலும் மாலை சூடும் விருதிலும் விருந்தோம்பல் செய்தார். கொண்டாட்டத்துக்கும் கேளிக்கைக்கும் இதுவா நேரம் என காஷ்மீர் விவகாரத்தைப் போலவே அப்போதும் விமர்சனம் வைக்கப்பட்டது. கஜா புயல் தமிழகத்தை நெருங்கி வந்து கொண்டிருந்த நேரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி தன் மாமனார் வீட்டிற்கு சென்று சலசலப்பை ஏற்படுத்தியது. கஜா புயல் கரையை கடக்கும் என தேதி குறிக்கப்பட்ட தினத்தில் சேலத்தில் எடப்பாடிக்கு பரிவட்டம் கட்டி கொண்டிருந்தார்கள். சேமூர் அம்மாபாளையத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் மாமனார் வீட்டு விசேஷத்திலும் அவருடைய பங்காளிகளுக்கு சொந்தமான குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகத்திலும் பொழுதை கழித்தார் பழனிசாமி. சேமூர் செல்லும் சாலை முழுக்க பிளக்ஸ் பேனர்கள், வா மருமகனே, எங்கள் ஊரு மருமகனே என வரவேற்பு பதாகைகள் சூழ மாமனார் ஊரில் மாலை மரியாதைகள் சுமந்து கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவரது வீட்டிலிருந்து சேவூர் வரை வழிநெடுகிலும் தரப்பட்ட வரவேற்புகளை ரசித்தபடியே மாமனார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் பழனிசாமி. பழனிசாமிக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. அப்போது அங்கே திரண்டிருந்த பத்திரிகையாளர்கள் கஜா புயல் பற்றி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பிய போது, நான் இன்னும் 2 நாள் சேலத்தில் தான் இருப்பேன், நாளை பேட்டி கொடுக்கிறேன் என கூறியபடியே தனது மாமனார் வீட்டுக்கு கிளம்பி சென்றார். கஜா புயல் தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் அச்சத்தில் உறைந்திருக்கும் தமிழக மக்களுக்கு தைரியம் கொடுக்கும் இடத்தில் இருக்கும் முதலமைச்சர் பழனிசாமியின் இந்த மெத்தன போக்கு சலசலப்பை ஏற்படுத்தியது. மாமனார் வீட்டில் விருந்துக்கு போன எடப்பாடி கஜா புயலில் கிழித்தது என்ன? முதல்வர் பழனிசாமிக்கு இருப்பது இதயமா இரும்பா? அதிமுக ஆட்சியாளர்கள் மக்களின் உடன் விளையாடுகிறார்கள் என்று அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் காட்டமாக கேள்வி எழுப்பினார். கஜா புயல் நிவாரணம் தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க சென்ற முதல்வர் அப்படியே இந்தியா டுடே இதழ் சார்பில் டெல்லியில் நடந்த விருது நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். விருதுக்கு குறித்த தேதியில் அப்படியே கஜாவுக்கும் ஒதுக்கிய பெருந்தகையாளர் எடப்பாடியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? புயல் நிவாரண நிதியாக 15,000 கோடி ரூபாயை கேட்பதற்குத்தான் எடப்பாடி இவ்வளவு அவசரமாக டெல்லி போய் மோடியை சந்தித்தார் என நினைத்தால் இந்தியா டுடேயின் விருதை வாங்குவதற்காகத்தான் போனார். ரோமாபுரி பற்றி எறிந்தபோது நீரோ மன்னன் பிடில் வாசித்தானோ இல்லையோ நமக்கு தெரியாது. கஜா புயலுக்கு பிறகு டெல்டாவில் துன்பங்களும் தற்கொலைகளும் முகாமில் மரணங்களும் நேர்ந்து கொண்டிருந்த போது எடப்பாடி விருது வாங்கி கொண்டிருந்தார். அந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருந்தார். துயரங்களும் பழனிசாமியின் கொண்டாட்டங்களும் தொடர்கதையாகி வருகிறது.